ஹலோ கைஸ், வெல்கம் டு டைனமிக் டிவோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் கபூச்சான்கிற ஒரு கன்னை பற்றி சொல்லியிருப்பேன். அதுதான் இருக்கிறதே பெஸ்ட்டு கன்னு செகண்ட் ஜீனு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த கன்னை எப்படி எடுக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் போகிற மாதிரி நீங்களும் வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கே போனால் தான் நீங்கள் ஒரு போட் எடுக்க முடியும். போட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஐலாண்டுக்கு போக முடியும். இருங்க, எப்படி போகிறேன்னு தான் நான் போகிற மாதிரியே வந்துட்டாங்க. ஆனால் இது வழி நினைக்கிறேன். வருங்க, பார்த்துக்கோங்க. ஆமாங்க சார், தப்பாக வரேன். இருங்க, இந்த வழியாக வரக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருங்க கேஸ், நான் பூதாவா மாறிக்கிறேன். இருக்கும் நான் போகிற மாதிரியே வந்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி போகணும், அதை பற்றி எப்படி என்ன மாதிரி எந்த வழியாக போனால் அது கிடைக்கும் எல்லாமே தெரியும். ஸோ இங்கே தான் இருக்கும் கைஸ். ஓ, அந்த பக்கம் நினைக்கிறேன் கைஸ். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். கைஸ், இந்த இங்கே இருக்குது. இதே வழியாக இங்கே ரைடர்ஸுங்கிற என்பிசிஸ் இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு வந்துக்குவாங்க கைஸ். இந்த இடத்துக்கு போங்க. இதான் வந்து இங்கே தான் நம்மளால் போட்ஸ் எல்லாமே வாங்க முடியும். இப்படி போயிட்டு ஈவெண்ட்டாக வந்துக்குவாங்க கைஸ். லக்ஸுரினா உங்களுக்கு கேம் பார்த்துருந்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு லக்ஸுரி போட் டீலர்கிட்ட பேச முடியும், இல்லாட்டி பேச முடியாது. அதனால் சாதா டீலர்கிட்டே பேசுவாங்க. 300 ருபீஸ் லோ பே எப்பயுமே வாங்க. ஏன்னா ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சமாளிக்க முடியாது. அதான் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த இடத்துலேருந்து அப்படியே க்ராஸாக போக ஆரம்பிங்க கைஸ். இப்படியே போனால் அந்த ஐலாண்ட் வந்துடும். கபூச்சா இப்போ நீங்கள் செகண்ட் சீட் வந்துட்டு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கன் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கபூச்சாவை தான் ரெஃபர் பண்ணணும். கபூச்சா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு அப்படின்னு ஒரு என்பிசி கிட்ட தான் இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு என்பிசியில் போயிட்டு 1500 ஃப்ராங்க்ஸ் கொடுத்து நம்மளால் அதை வாங்க முடியும். ஓஹோ, சீபீஸ்ட்டு. ஓஹோ, சீபீஸ்டா. ஐயோ, இங்கே பாருங்க, நான் ஃபஸ்ட்டு இது சொன்ன சிபிஎஸ்ட்டை வந்து ஐயோ போ ஓட் பண்ணி முடிச்சு விட்டுருங்க. யாராவது காப்பாற்றுங்க. உனக்கு இருக்கு, எனக்கு ஒரு சமாதி தான். இது வேற ஒன்று. ஐயோ, இவ்வளோதான் போயிருக்கா. போச்சு. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சிபி ஸ்டால் காமிக்கிறேன். ஐயோ, எனக்கு தேவைதான் கைஸ். இருங்க கைஸ்,
நான் ஈவெண்ட்ஸ் வரும் தெரிஞ்சுக்கிட்டே போட்டு எடுத்துகிட்டு போனேன். பார்த்தீங்களா என்ன சொல்லணும். இருங்க கைஸ், நேராக இதுக்கு போயிடலாம். நம்ம டேஷ் பண்ணிகிட்டே போயிடலாம், அதுதான் ஈஸியாகவும் இருக்கும். ஐயோ நல்ல நேரத்தில் வந்துச்சா சிபிஎஸ்க்கு வீடியோ பெருசாருன்னு பார்த்தா போட்டுதல் லிஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஈவெண்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். அதில் சிபிஎஸ்டி கதையை மட்டும் நீங்கள் பாருங்கள் கைஸ், முடிச்சு விட்றோமா இல்லையான்ட்டு. வீடியோ பெருசாருன்ட்டு பொழைச்சி போன்னு விட்டா இதாட்டி கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிடுச்சு. டேஷ் பண்ணியே போயிடுறோம். அதை நான் ஏன்டா இப்படி அடுத்த கண்டிப்பாக சொல்கிறேன். ஒருவேளை நான் கண்டிப்பாக ஈவெண்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் கண்டிப்பாக சிபிஎஸ்டி கதை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் நான் முடிச்சு விட்டுருச்சுல, அடுத்த வீடியோவில் அது உசுறது கையில் இருக்காது கைஸ். வாங்க கைஸ். ஓகே, ரிமோட் ஐலாண்டுக்கிட்ட வந்தாச்சு கைஸ். கபூச்சாவை வாங்க போகிறோம் கைஸ். ஷிஃப்ட் ஆகிட்டு உள்ளே எவனோ ஒருத்தர் இருக்கான். உள்ளே எவனோ இருக்காயா? இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போகணுன்னா ஃப்ளாஷ் டேப் யூஸ் பண்ணிடுவாங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓ வழி இருக்குது. லெஜெண்டரி ஸ்வாட் டீலரா? யார் சாமி நீ? ஷிசுவா? ஏதோ ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் ஷீசோனது ஒரு ஸ்வாடு. என்ன ஸ்வாடுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். இது என்ன ஸ்வாடுன்னு எனக்கே தெரியல. ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கபூச்சா இந்த கன்னை வாங்க போகிறோம் கைஸ். சார், வுட் யூ லைக் டு டேக் மை ஸ்க்ரீன்ஷாட் ஃபார் 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ்? நான் சொன்ன ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுங்கிற என்பிசி கார்டு கபூச்சா இருக்குன்ட்டு. சரி, வாங்கிடுவோம். கபூச்சாவை வாங்கியாச்சு கைஸ். ஓகே கைஸ், நம்ம திரும்ப கிங்டம் ஆஃப் ரோஸ்க்கு போய் கபூச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம திரும்ப கிங்டம் ஆஃப் ரோஸ்க்கு வந்தாச்சு. கபூச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கபூச்சா கைஸ். இப்போதைக்கு நான் கன்னில் ஸ்டாக்ஸ் இல்லாததுனால ரொம்ப கம்மியாக தான் டேமேஜ் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த கன்று மொக்க நினச்சிக்காதீங்க. அதனால தான் டைமண்ட். ஓகே, ரைடர்ஸ். அதனால தான் ரைடர்ஸ் சூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா டைமண்டே சூஸ் பண்ணி வைப்பேன். ஓகே, கபூச்சா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது மட்டும் இருந்துச்சுன்னா மாசுங்க இந்த கன்று. இது ரொம்ப சூப்பரான கன்று கைஸ். நான் இதில் மாஸ்க் ஏற்றிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் இதுக்கு ஃபுல் மாஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கபூச்சா ஃபுல் மாஸ்க் காமிச்சினேன். சூப்பராக அடிக்குது கைஸ் இந்த கன்று. நானே முதல்ல யூஸ் பண்ணேன். சீரியஸாக சொல்கிறேன், இதுலையுமே 144 டேமேஜ் வருது கைஸ். ஓகே கைஸ், நான் கபூச்சா எடுத்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். பாய் பாய்.